டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் டிஃபன் சாம்பார் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். நிறைய பேருக்கு சாம்பாரில் நிறைய காய்கறி சேர்த்தா பிடிக்காது. அதே நேரத்தில் ஒரு சிலருக்கு கடலை மாவு சேர்த்தாலும் பிடிக்காது. இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு மெத்தடில் ரெண்டுமே இல்லாமல் பண்ண போகிறோம். இன்றைக்கி ஒரு சூப்பரான சாம்பார் பொடி ரெடி பண்ணி இந்த சாம்பார் வச்சுருக்கிறோம். அந்த சாம்பார் பொடி ரெசிபி வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சாம்பார் பொடின்னு டைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் போட்டுருவோம். சூப்பராக ஒரு டிஃபன் சாம்பார் செய்ய போகிறோம். இட்லி, தோசை, பொங்கல், பூரி எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு குழம்பு சாம்பார் தயார் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம இன்னைக்கு காய் 1/4 கிலோ பூசணி பழம், நம்ம அந்த சக்கரை பூசணின்னு சொல்லுவாங்கள்ல, மஞ்சள் பூசணி, அந்த பழம் தான் எடுத்திருக்கோம். இது நான் வெட்டி வச்சதே 1/4 கிலோ இருக்கும். இப்போ இதைத்தான் நம்ம இந்த குக்கரில் சேர்க்க போகிறோம். எடுத்து வச்சுக்கக்கூடிய அந்த 1/4 கிலோ பூசணியும் உள்ளே சேர்த்தாச்சு. இதோட சேர்த்து ஒரு 100 கிராம் உருளைக்கிழங்கு நல்லா தொலியை சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். நீங்கள் உருளைக்கிழங்கு இல்லைன்னா ஒரு கேரட் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் 2 தக்காளி பழம் பெரிய சைஸில் ஒரு 100 கிராம் இருக்கும். அதையும் நம்ம இந்த மாதிரி ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் உள்ளே சேர்த்துடலாம். பெரிய பல்லு பூண்டு ஒரு 2 பல்லு பூண்டு, அதையும் உள்ளே சேர்த்துடலாம். பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா 2 கீரி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துடலாம். ஒரு 100 கிராம் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடுசாக கீத்தாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் இதில் சின்ன வெங்காயம் சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம். அடுத்து சாம்பாருக்கு தேவையான பருப்பு சேர்க்க போகிறோம். பருப்பு நம்ம துவரம் பருப்பு ஒரு 150 கிராம் எடுத்துருக்கோம். 150 கிராம் எடுத்து இந்த தண்ணியில் சேர்த்தாச்சு. டிஃபன் சாம்பாருக்கு இன்னும் டேஸ்ட் ஏற்றுறதுக்காகவும் நல்ல ஒரு குழப்பாக இருக்கணும், சுவையாக இருக்கும். அதுக்காக நம்ம ஒரு 50 கிராம் சிறுபருப்பு, அதாவது பாசிப்பருப்பு தான் சேர்க்குறோம். 50 கிராம் 150 கிராம் துவரம் பருப்புக்கு ஒரு 50 கிராம் பாசிப்பருப்பு சேர்த்துருக்கோம். இதை ஒரு 2-3 தடவை கழுவிட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம பருப்பை அலசிட்டு வந்தாச்சு. அதை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லித்தலை, அதை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த இடத்துல சேர்த்துடலாம். நம்ம இந்த மல்லித்தலை கருவேப்பிலை உள்ளே போட்டு இந்த பருப்பு காய்கறியோடு வேகும்போது நல்லா சூப்பராக மணமாக இருக்கும். மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூனு. இப்போ இந்த இடத்துல ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனு கடலெண்ணெய் சேர்த்துக்குவோம். நம்ம எண்ணெய் சேர்க்கும்போது அந்த காய்கறியோட பருப்பு எல்லாம் சேர்ந்து வேகும்போது கொஞ்சம் பிசு பிசுப்பு இல்லாமல் நமக்கு டேஸ்ட் நல்லா எக்ஸ்ட்ரா இருக்கும். அதனால் இந்த இடத்துல நம்ம ஒரு டேபிள் ஸ்பூனு கடலெண்ணெய் சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம பருப்பு காய்கறி வேகிறதுக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரண தண்ணி தான், ஒரு 1 லிட்ரு, அதாவது நல்லா முங்குற அளவுக்கு இருந்தால் போதும். 1 லிட்டர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. பார்த்தீங்கன்னா நமக்கு காய்கறி அந்த பருப்பு இந்த அளவுக்கு முங்குற அளவுக்கு இருந்தால் தான் நமக்கு பருப்பும் காய்கறி நல்லா மசிஞ்சு வரும். குக்கர் மூடி போட்டு 4 விசில் நறுக்குன்னு அடிக்கட்டும். சாம்பாரும் சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ 4 விசில் அடிச்சிருச்சு. 4 விசில் அடித்த உடனே கம்ப்ளீட்டாக ஏரெல்லாம் நல்லா ரிலீஸ் ஆன உடனே நம்ம திறந்துக்கலாம். காய்கறியும் பருப்பு நல்லா சூப்பராக வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு பருப்பு மத்தை வச்சு இதை கடைஞ்சி விட்டுறலாம். பருப்பெல்லாம் நல்லா குலைவாக வெந்துருச்சு, காய்கறியும் நல்லா வெந்துருச்சு. நல்லா கடைஞ்சி விட்டுருங்க. தண்ணி நம்ம இந்த அளவுக்கு வச்சோம்னா தான் நம்ம கடைஞ்சி எடுக்கும்போது சரியாக இருக்கும், வெந்து வர்றதுக்கும் சரியாக இருக்கும். ரொம்பவும் தண்ணியாக வச்சுட்டோம்னா நம்ம கடையும் போது திக்காக கடைய முடியாது. நல்லா கடைஞ்சாச்சு. இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி வரணும். இப்போ நமக்கு ரொம்ப பருப்பும் காய்கறியுமா திக்காக இருக்குது. இப்போ இதை நம்ம கொஞ்சம் லூஸ் பண்ணணும். அதுக்கு தண்ணி ஒரு 400 ml சேர்க்குறேன். நான் சுடு தண்ணி தான் சேர்க்குறேன். 400 ml சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதாவது நம்ம சாம்பார் அந்த திக்னஸ் தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் லிக்விடாக ரொம்ப கொஞ்சம் தண்ணியாக சாப்பிட்றா இருந்தால் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான உப்பு, தூள் உப்பு இப்போ தான் நம்ம சேர்க்குறோம். 1 டீஸ்பூனு சேர்த்துட்டு கலந்து விட்ருங்க. உப்பை போட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இப்போ மறுபடியும் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுட்டு நல்லா கொதிச்சு வரட்டும். அடுப்பு மீடியத்தில் வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று போடணும். வாங்க நம்ம அந்த தாளிப்பு போட்டுக்கலாம். தாளிப்புக்கு ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அடுப்பு பற்ற வச்சாச்சு. 1 டேபிள் ஸ்பூனு கடலெண்ணெய் சேர்த்துருக்கோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்ச உடனே 1 டீஸ்பூனு கடுகு உளுந்து அப்படியே போடுங்க. பொரியட்டும். நல்லா கடுகு நல்லா வெடிச்சு வந்துருச்சு. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயத்தை சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தை சேர்த்துக்கோங்க. 4-5 காஞ்ச மிளகா அதையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லேசாக அடுப்பு சிம்மிலே வச்சுக்கோங்க. தாளிப்பு எப்பயுமே கறியிடக்கூடாது. இப்போ நம்ம மிளகாத்தலை சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துருங்க. அது இருக்கிற சூட்டுக்கே போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல, அதில் 2 டீஸ்பூனு சாம்பார் பொடி. சாம்பார் பொடியை நம்ம இப்போ தான் சேர்க்குறோம். அதுவும் தாளிப்பில் தான் சேர்க்குறோம். சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம அந்த தாளிப்பில் சாம்பார் பொடியை சேர்க்கணும். சேர்த்துட்டு லேசாக அந்த எண்ணெயிலே தாளிப்பிலே ஒரு பிரட்டிடுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம அப்படியே எடுத்துகிட்டு சாம்பார் நம்ம அப்படியே மீடியமான அடுப்பில் வச்சு கொதிச்சுட்டு இருக்க சாம்பாரில் இப்போ தான் நம்ம தாளிப்பை உள்ளே சேர்த்துறோம்.
அப்படி கொஞ்சமாக சாம்பார் அள்ளிட்டு அப்படியே அந்த தாளிப்பில் இருக்கிறதெல்லாம் அப்படியே வலிச்சுட்டு உள்ளே கொட்டிடுங்க. இப்போ நம்ம தாளிப்பை உள்ளே கொட்டி நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இது அப்படியே நல்லா ஒரு கொதி கொதிச்சு வரட்டும். இப்போ நமக்கு சாம்பார் ஒரு கொதி கொதிச்சிருச்சு. இப்போ கடைசியாக ஒரு 1/4 டீஸ்பூனு பெருங்காயத்தூள் அப்படி மேலாப்ப தூவி விட்டுருங்க. மல்லியில கொஞ்சமாக நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதே மேலே தூவி விட்டுட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இட்லி, தோசை, பூரி, பொங்கல் செம்மையாக இருக்கும். எதுக்குனாலும் காம்பினேஷன் அருமையாக இருக்கும். நீங்கள் சோறுக்கு கூட வச்சுக்கலாம், அந்த அளவுக்கு டேஸ்ட் அருமையாக இருக்கும். அப்படியேவும் சாஃப்டான இட்லியை அதை சாம்பாரில் அப்படி புரட்டி சூப்பராக இருக்கு. நீங்கள் அந்த கடையில் சாம்பார் சாப்பிட்டேன், இந்த கடையில் சாம்பார் சாப்பிட்டேன், அந்த சாம்பார் எப்படி செய்கிறது, இந்த சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு நீங்கள் கேட்டுட்டே இருப்பீங்க. ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு சாம்பார் செய்யுங்க, எந்த கடையிலையும் இல்லாத டேஸ்ட்டு இந்த சாம்பாரில் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம சொன்ன மெத்தடில் நீங்களும் ஒரு சாம்பார் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி.